ஹாய் வீடியோக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க ரித்துவான ஒரு அனிமி சீரியஸை நாமளே உருவாக்கி இருக்கோங்க. அதோட எபிசோட்ஸ் எல்லாம் யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. நீங்க இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. அந்த ரித்துவாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நேரா நந்தன்குள்ள போனா ஸ்டார்டிங்ல கோவில்ல மேல் ஜாதியை சேர்ந்த எல்லாருமே வரப்போற பிரசிடென்ட் எலெக்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா பிரசிடென்ட்டுக்கு யாரு நிக்கணுங்கிறத அவங்களுக்குள்ள உட்கார்ந்து கலந்து பேசி முடிவு பண்றதுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி ஒருத்தங்களா பேசும்போது ஃபேஸை காட்டாம எடுத்ததுமே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில விட்டுருக்காங்க இல்லங்க செருப்பு. அந்த செருப்பு ஒன்னொன்னா க்ளோஸ் அப் வச்சு காமிக்கிறாங்க. சொல்ல போனா டைலாக் நம்ம காதுகள்ல விழுகும். செருப்புக்கு க்ளோஸ் அப் இருக்கும். சிம்பாலிக்கா இந்த செருப்பு இருக்கிறவர் தான் அந்த டைலாக பேசுறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிற வகையில பண்ணிருக்காங்க. என்னன்னாங்க ஒரு செருப்பும் ஒரு ரகமா இருக்குது. ஒன்னு பயங்கர காஸ்ட்லியா இருக்குது, இன்னொன்னு பிஞ்சு போயிருக்குது, இன்னொன்னு நார்மலா இருக்கு, இன்னொன்னு ரொம்ப பழைய செருப்பா தேஞ்ச செருப்பா இருக்குது. அதை வச்சு அவங்களுடைய பொருளாதாரம் என்ன, யாருக்கு ஜால்ரா போடுவாங்கன்னு சிம்பாலிக்கா சொல்ற வகையில அப்படி வச்சிருக்காங்க. என்னன்னா அந்த ஜாதிக்காரங்களே தான் நிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நந்தன் ஒருத்தர் கோயிலுக்குள்ள வர ட்ரை பண்ணி உள்ள வரலங்க, வாசப்படியிலேயே நின்னு இந்த முறை நான் நிக்கிறேன், எங்க ஆளுக யாருமே பிரசிடென்ட்டா வந்ததில்லைங்கிற மாதிரி சொல்ல ஊர்க்காரங்க எல்லாரும் வைலன்ஸ்ல இறங்குற மாதிரி பேசுறாங்க. அப்போ இத்தனை வருஷமா பிரசிடென்ட்டா இருந்துகிட்டு இருக்க கோப்புலிங்கம் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்குள்ள இப்போ கொஞ்சம் தகராறா இருக்கு, நீங்க அடுத்த முறை வாங்க நிக்கலாங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாம் வைலன்ஸ்ல இறங்காம அடிக்காம நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதுக்கு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் பிசிஆர் கொடுத்தா கோர்ட்டு கேஸ்ன்னு யார் அலையிறது, எங்க விடணும் எங்க பிடிக்கணும்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்ல அப்படியே இந்த வருஷம் போகுதுங்க. அப்புறம் கோப்புலிங்கம் அந்த போஸ்ட்ல ஜெயிக்கிறாரு. அடுத்த தேர்தலும் வருது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நந்தன் நம்ம ஹீரோவோட ரிலேட்டிவ். இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா வெத்தலை போட்ட மேனிக்கு என்ட்ரியை கொடுக்க இவரு கோப்புலிங்கம் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயாவுக்கு பயங்கரமான ஒரு விசுவாசியா இருக்காரு. சொல்ல போனா இந்த முறை தேர்தலில் பாத்தீங்கன்னா கோப்புலிங்கத்தை எதிர்த்து அவர் ஜாதியிலேயே இன்னொருத்தர் எலெக்ஷனுக்கு நிப்பங்கிறாரு. சீட்டு குலுக்கி போட்டு பாட்டு எடுக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த சீட்டு குழுக்கள்லையும் கோப்புலிங்கமே ஜெயிச்சாரு. இப்படி குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறாங்கன்ட்டு நந்தன் நேரா நம்ம ஹீரோ கிட்ட போய் சொன்னதும் நேரா நம்ம ஹீரோ அவருடைய சாமி கிட்ட போய் எப்படியாச்சும் தன்னுடைய ஐயா கோப்புலிங்கம் ஜெயிக்கணும் வென்றாரு. அதே மாதிரி கோப்புலிங்கம் ஜெயிக்கிறாரு. தன்னோட ஐயா ஜெயிச்சுட்டாருன்னு ஹீரோக்கு செம்ம ஹாப்பி. பண்ண குலுக்கல் முறையில வேணும்னு ஒருத்தர் நிக்க வச்சதே நம்ம கோப்புலிங்கத்துடைய டிராமா தான். ஏன்னா வேற யாரும் நின்ற கூடாது இல்ல. சோ தன்னோட ஜாதியிலேயே ஒருத்தர காசு கொடுத்து நிக்க வச்சு அந்த 2 சீட்லயும் கோப்புலிங்கம்னு பேர் எழுதி போட்டு தன்னோட ஜாதிக்காரங்களை ஏமாத்துற வகையிலையும் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு கோப்புலிங்கம். இப்போ இந்த கோப்புலிங்கத்தோட அப்பானால எந்திரிச்சு நடக்க முடியாதுங்க. சொல்ல போனா பக்கவாதம் வந்திருக்குது. அந்த அப்பாவை குளிப்பாத்தி கழுவி விடுற வேலை எல்லாமே நம்ம ஹீரோட வேலை. ஆனா தனக்கு ஹெல்ப் பண்ற ஹீரோட்டையுமே ஜாதி வேற்றுமையை பார்த்து தான் அவங்க அப்பா பழகுவாரு. இந்த விஷயத்த ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாரு நம்ம ஹீரோ. அதே கோப்புலிங்கத்தோட ஜாதியில் இருக்கிறவரு ஒரு பெரிய ஒரு பணக்காரரு, கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறவரு. கோப்புலிங்கம் இருக்கிற அதே கட்சியில் இருக்காரு. பத்திரிகை அடிச்சு கொண்டு வர மாவட்டத்தோட பேரை பயங்கரமா பெருசா போட்டு தன்னோட பேரை சின்னதா போட்டிருக்காங்கன்னு கோப்புலிங்கம் கோவிச்சுக்கிற வகையில அந்த கான்ட்ராக்ட் காரங்களை அவமானப்படுத்துறதுக்காக அவங்களோட சரிசமமா டேபிள்ல உட்கார்ந்து நம்ம ஹீரோவை சாப்பிட சொல்ல இவங்களுக்கு எல்லாம் அவமானமா போயிருது. சொல்ல போனா ஒரு மனுஷனை சரிசமமா உட்கார வச்சு சாப்பிடுறத கூட அவமானமா நினைக்கிறாங்க. கட் பண்ண நந்தன் சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. இங்க நடக்கிற சில பல விஷயங்கள் எல்லாத்தையும் மனு போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அப்படி ஒரு லெட்டர் எழுதி நேரா கொடுக்க போறப்போ ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல அந்த நந்தன் இறந்துடுறாரு. இப்போ நந்தனோட சாவுக்கு மேல் ஜாதிக்காரங்க எல்லாருமே வராங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கிற கோப்புலிங்கத்துக்கு போன் மூலியமா ஒரு ஷாக். பிரசிடென்டா நிக்கிற இந்த தொகுதியை ரிசர்வ் ஆக்கிட்டாங்கன்ட்டு வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கோப்புலிங்கம் என்ன பண்றாருன்னா தன்னோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு பெரிய காரியத்தில் இருக்கிற எல்லார்த்தையும் பாக்குறாரு. ஒருத்தங்களையும் எடை போடுறாங்க. இவங்க மேல் ஜாதிக்காரங்களே அவன் செட் ஆவான் இவன் செட் ஆவான்ட்டு ஒருத்தங்களோட கேரக்டர் பிஹேவியர்ஸ் பத்தி எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவை கூப்பிட்டு நேரா போய் கோப்புலிங்கத்தோட அப்பாவை கிளீன் பண்ணி விட சொல்றாரு. அப்போ அவசரமா போய்கிட்டு இருக்க அங்க அழுதுகிட்டு இருக்கிற ஒரு பாட்டி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு என்னோட புருஷனை கொன்ன மாதிரி தான் நந்தனையும் கொன்னுட்டாங்க, இதெல்லாம் என்னன்னு நீ கேட்க மாட்டேயான்னு கேட்க ஏதோ ஒன்னு உளராத, நீ சொல்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ நேரம் அங்க போயிடுறாரு. அப்போ இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க ஹீரோவை பிரசிடென்ட் ஆக்கினா என்னன்ட்டு. ஆனா கோப்புலிங்கம் என்ன சொல்லிடுறாரு, ஹீரோ பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னா எங்க அப்பாவுக்கு யாரு குளிப்பாத்தி கழுவி விடுறது, வேற யாராச்சும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அடிமையிலயும் அடிமை கொத்தடிமைன்னு சொல்லி ஒருத்தரை பயங்கரமா கேள்வி பண்ணிட்டு அவரை கூப்பிட்டு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க சொல்லிட்டு பெரிய காரியத்தில் இருக்கிற ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. நந்தன் உங்களுக்காக என்னமோ செய்ய பண்ணணும்னு நினைச்சாரு, அவரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக இவரை நான் பிரசிடென்ட் ஆக்குறேன்னு சொல்லி அப்படி மழுப்பிடுறாரு நம்ம கோப்புலிங்கம். இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்க காலையில நேரா மனு தாக்கல் பண்றதுக்கு கூட்டிட்டு போலாம் நான் ஒரு வீட்டுக்கு போனா மீசைய முறுக்கி வச்சு தாடி எல்லாம் கிளீன் ஷேவ் பண்ற வகையில அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. சோ மனு தாக்கல் பண்றதுக்கு எத்தனை பகுமானம் பண்றானே நம்ம கண்ட்ரோல்ல இருப்பானான்னு யோசிச்சுட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே நேரா கோப்புலிங்கம் கிளம்பி போக ஹீரோவை பிரசிடென்டா நிக்க
சொல்றாரு. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு வைஃப் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவங்க பாத்தீங்கன்னா நடு ரோட்ல இருக்கிற ஒரு கடலைக்காயெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்த ஒரு பணக்காரன் என்ன பண்ணிட்டான், 100 ரூபாய் சொன்னங்காட்டி அந்த கடலையை வாங்கிட்டு வேகமா கார் எடுத்து காசு கொடுக்காம போயிடுறான். இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம நேரா அவருடைய ஒய்ஃபுக்கு கால் பண்ண அவங்க தான் உண்மையை சொல்றாங்க, ரிசர்வ் தொகுதி ஆக்கிட்டாங்கன்னு. அப்போ ஒரு கான்ட்ராக்ட் காரர் இருக்காருன்னு சொல்றோம்லங்க, கோப்பலிங்கத்துக்கு போட்டியா தன்னோட பண்ணையில மாடு மேய்க்கிற ஒருத்தரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நேரா மனு தாக்கல் பண்ணறதுக்கு வந்திருக்காரு. சோ கோப்பலிங்கத்துக்கும் அவருக்கும் பயங்கரமான பஞ்சாயத்து ஆகுது. இப்போ பிரசிடென்ட்டுக்கு மனு தாக்கல் பண்ண வந்திருக்கிற 2 பேருமே ஓரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ சொல்ல அந்த பெரியவருக்கு உண்மை தெரிய வருது. சோ அவருக்கு ஒரே சந்தோஷம், எப்படியே நம்மள தான் நிக்க வைக்கிறாங்க போல் இருக்குன்னு. ஆனா என்ன பேசியிருக்காங்கன்னா, பதவியை எனக்கு விட்டு கொடு, கான்ட்ராக்ட உனக்கு விட்டு கொடுக்குறேன்னு கோப்பலிங்கம் பேச, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பெரியவரை திருப்பி நீ போய் மாடே மேயின்னு துரத்தி விட்டுறாங்க. பாவம் அவரு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாரு. இப்போ ஹீரோக்கு மனு தாக்கல் பண்றாங்க. அண்ணா போஸ்ட்ல ஜெயிக்கிறாரு, ஊருக்கு பிரசிடென்ட் ஆகுறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நல்லா ஜம்முன்னு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையெல்லாம் கொடுத்து அனுப்ப நேரா பஞ்சாயத்து ஆபீஸ் போய் பார்த்தா பூட்டி இருக்காங்க. ஆனா கோப்புலிங்கம்க்கு எக்கச்சக்கமா போன் அடிக்கிறாரு. அப்போ கோப்புலிங்கம் என்ன சொல்றாருன்னா, தோட்டத்துல ஏதோ தண்ணி பாய்ச்சணுமாமா, நீ அங்க போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. சோ நேரா இவரு வந்து பிரசிடென்ட்டோட சேர்ல உட்காந்துக்கிறாரு. நாட்கள் போக ஊர் தலைவருங்கிற பேர்ல போர்டுல பேரை மாத்த வராங்க. ஊர்க்காரங்க எல்லாம் பஞ்சாயத்து பண்றாங்க. கோப்புலிங்கம் நேரா வந்து போர்டுல ஹீரோவோட பேரை எழுத சொல்றாரு. இத ஹீரோவும் பாத்துக்கிறாரு. சோ கோப்புலிங்கம் தனக்கு சப்போர்ட்டா இருக்காருன்னு நினைக்க ஹீரோயினை கூட்டிட்டு வந்து காட்டும் போது ஹீரோவோட பேர் எழுதி இருக்கிற அந்த போர்டுல ஹீரோவோட பேரை மட்டும் சாணியை வச்சு அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போறாரு. ஏன் அப்படி பண்ணிருக்காங்கன்னா, புதுசா வந்திருக்கிற ஆபீசர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்களாமா. சோ ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்துதான் என்ன பண்றதுன்னு பேருக்கு பேரை எழுத சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி சாணத்தை அடிச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோவோட பையனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல சுதந்திர தினம் வரப்போகுது. சோ எப்படியும் கோப்புலிங்கம் ஹீரோவை தான் கொடியேற்ற சொல்லுவாருன்னு சொல்லி நைட்டோட நைட்டா ஸ்கூலுக்கு வந்து யாருமே பார்க்காதப்போ ஹீரோ கொடியெல்லாம் ஏற்றி போட்டு ட்ரையல் பாக்குறாரு. காலையில போனா ஷாக். ஹீரோ கொடியேற்ற போகும்போது நேரா நம்ம கோப்புலிங்கம் முந்திக்கிட்டு யாரு ரெக்கார்ட் பண்ணி எப்படி போட்டாங்கன்னாலும் பரவாயில்ல, எனக்கான மரியாதை நான் விட்டு தர மாட்டேங்கிற மாதிரி வாண்டடா முன்னாடி போய் கொடியேற்றிடுறாரு. சோ எதுவுமே பண்ணாம பேருக்கு ஒரு பிரசிடென்ட்டா ஓரமா நிக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் எங்க அப்பா கொடியேற்ற போறாருன்னு சொல்லி இருக்கிற ஹீரோவோட பையன் அழுகிறான். இப்படியே ஷாக்கில் இருக்க இன்டர்வல் அப்படியே செகண்ட் ஹாஃப்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க. இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நிறைய காட்டுங்க. அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம படன்னு போடுற வீடியோவை நீங்க கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா செகண்ட் ஹாஃப்குள்ள போனா ஸ்டார்டிங்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்கன்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் பையன். அம்மா அடிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஒரு குச்சி எடுத்து அடிச்சிருப்பாங்க. அந்த குச்சியை உடைச்சு உன்னை கொல்றம் பாருன்னு சொல்லி பையன் என்ன பண்றான்னா புதைச்சு வச்சிடறான். என்ன ஒரு சேட்டை இருக்கட்டும். இந்த பக்கம் பார்க்க ஒரு பெரிய பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தவங்க தன்னோட ஹஸ்பண்ட கூட கொண்டுட்டாங்க, நந்தனையும் கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்க இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. போர்டுல சாணம் அடிச்சது தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மை எல்லாமே மறைச்சிடுறாங்க ஹீரோ அண்ட் கேங். இப்போ அந்த பாட்டி இறந்து போக நேரா கோப்புலிங்கம் மேல் ஜாதிக்காரங்கன்னு சொல்லப்படுற ஒரு 4 பேர்த்த அனுப்பி கடைசி வரைக்கும் இருந்துட்டு வர சொல்றாங்க. சுடுகாட்டுக்கு பக்கத்துல எரிக்கலான்னு போறப்போ மழை பெய்யுது. சோ மழைக்காக பணத்தை நலைய விடக்கூடாதுங்கிறக்காக மேல் ஜாதிக்காரங்களோட அந்த சுடுகாட்டுல ஒதுங்க பார்த்தா அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு துரத்திடுறாங்க. இப்போ மலையிலேயே இருக்க சொல்ல நேரா ஹீரோ கோப்புலிங்கத்தை போய் பார்த்து நாங்க இன்னைக்கு ஒரு நாள் அங்க எரிச்சுக்கிறோங்கிற மாதிரி சொல்ல முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம பக்கத்துலயே ஒரு மண்ணை தோண்டி மழை தண்ணி எல்லாம் உள்ள போக போக அந்த பாட்டியை புடைச்சிடுறாங்க. சோ இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இடம் வேணுங்கிறக்காக நேரா ஆபீசரை போய் பாக்குறாரு. அங்க நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு கேமியோ. அந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, போய் ஊர் பிரசிடென்ட்டோட வாங்கன்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ நான் தான் பிரசிடென்ட்னு சொல்ல ஷாக் ஆகி உட்காரவே மாட்டேன்னு சொல்ற அவரை தனக்கு முன்னாடி இருக்கிற சேர்ல உட்கார வச்சு என்ன ஆகுதுங்கிற மாதிரி எல்லாம் கேட்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. ஊருக்குள்ள புறம்போக்கு இடம்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு சுடுகாடு அமைச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்கிற மாதிரி கம்ப்யூட்டர் தட்டி பாக்குறாரு. நடு ஊருக்குள்ள 3.5 ஏக்கர் புறம்போக்கு இடம் இருக்கிறது தெரிய வருது. அடுத்த நாளே ஆள் அனுப்புறாரு. அங்க வந்து பார்த்தா அந்த 3.5 ஏக்கர் புறம்போக்கு இடத்தை வளைச்சு போட்டு கோப்புலிங்கம் காலகாலமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா ஆபீசர் எல்லாம் வந்து கேட்க எனக்கே தெரியாம இது நடந்து போச்சு, அரசாங்க இடத்தை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி அங்க சுடுகாடு வரக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டு ஹீரோ அண்ட் கேங் இருக்கிற ஏரியாக்கெல்லாம் போய் நான் சட்டவிரோதமா பண்ணதை நீங்க எடுத்துட்டீங்க, இப்போ நீங்க இருந்துகிட்டு இருக்கிற வீடு கட்டி இருக்கிற இந்த இடமெல்லாம் பட்டா என்னோட பேர்ல இருக்குது, 2 நாள்ல காலி பண்ணல அதே புல்டோசர் இங்க வந்து ஏறுன்னு மிரட்டி என்னோட ஹெல்ப் இல்லாம என்கிட்ட சொல்லாம ஆபீசரை போய் பாக்குற அளவுக்கு வந்துட்டியான்னு ஹீரோவை பயங்கரமா சட்டம் போட்டு நீ ராஜினாமா பண்ணலனா 2 நாள்ல உங்க வீடெல்லாம் தூக்கிடுவேன்னு சொல்ல வேற வழி இல்லாம ராஜினாமா பண்றதுக்கு போறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா கோப்புலிங்கம் ஒரு 10 பேர்த்தோட போறாரு. ஆபீசர் முன்னாடி ஹீரோவை அவன் இவன் சொன்னங்காட்டி ஆபீசர் பயங்கரமா சட்டம் போட்டு நீங்க எல்லாம் கீழே போங்கன்னு சொல்லி ஹீரோவை கன்வின்ஸ் பண்றாரு ராஜினாமா பண்ண வேணாங்கிறக்காக. அப்போ வெளியே இருந்துகிட்டு இருக்கிற கோப்புலிங்கத்தோட ஜாதிக்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரொம்ப அவசரப்பட்டுட்டோம், இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருக்கணும். ஒருவேளை ஆபீசர் ஹீரோவை பிரெயின் வாஷ் பண்ணி ராஜினாமா பண்ண வைக்கலன்னா கூட நாம அமைதியா இருக்கணும், இல்லனா நடந்த
எல்லாத்தையுமே சொல்லி நம்ம மேல பிசிஆர் போடுறதுக்கு தூண்டினாலும் தூண்டிடுவாங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லும் போதே ஹீரோ வராரு, ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிற லெட்டர் கொடுக்குறாரு. அப்போ ஹீரோ ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்க கோப்புலிங்கமே வாண்டடா ஹீரோவை கூப்பிட்டு கார்ல ஏற சொல்றாரு. இது வரைக்கும் உன்னை எப்பாச்சும் கார்ல ஏத்திருக்கேனா, இவங்க பேச்ச கேட்டு உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன், கார்ல ஏறுன்னு சொல்லி பாதி தூரம் போய் ஊருக்குள்ள வந்ததுமே அவன் உட்கார சொன்னா நீ ஏன் அங்க உட்கார்ந்தன்னு சொல்லி பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணி ஊருக்கு வெளியில தள்ளி அவரை ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்தி பயங்கரமா அடிச்சிடுறாங்க. ஹீரோவோட ஃபேமிலியவே அடிக்கிறாங்க. நீ ஊர்லயே இருக்க கூடாதுன்னு ஊரை விட்டு துரத்திடுறாங்க. சோ வேற ஒரு கட்டட வேலையில் இருக்காரு ஹீரோவோட பையன். பாத்தீங்கன்னா ஒரு குச்சியை புதைச்சு வச்சிருப்பான்ல, அதை வந்து பார்த்தா அது அன்னைக்கே வந்து கொஞ்சம் மரமா செடியா வளர்ந்துருக்கும். அதையும் புடுங்கி போட்டுருவாங்க. ஆனா அப்படி புடுங்கி போட்டது கூட கொஞ்ச நாள்ல திருப்பி முளைச்சு வருது. அதை பார்த்துட்டு வந்து ஹீரோவை பார்த்து நம்ம எங்க போனாலும் பொழைச்சிக்கலாம், நமக்கு அழிவே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவோட பெரியப்பா ஒருத்தரை பிரசிடென்டா நிக்க வைக்கிறதுக்காக மேல் ஜாதிக்காரங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. சொல்ல போனா உங்க வீட்டுல ஒரே ஒரு சாவு நடந்தது போதாதான்னு சொல்லி மிரட்டுறாங்க. நந்தனோட அப்பா தான் இந்த பெரியப்பா. சோ இவங்க தான் கொன்னங்கிறத சிம்பாலிக்கா சொல்லாம சொல்லிடுறாங்க. மிரட்டி பிரசிடென்டா இருக்கிறதுக்கு கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடியே ராஜினாமா லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கண்ட்ரோல்ல இவர் ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக. சோ இப்படி எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க மனு தாக்கல் பண்றாங்க. அங்க ஆபீசர் முன்னாடியே போய் இவன் எங்க ஊர் பிரசிடென்ட்னு அழுத்தி சொல்றாங்க. சோ மனு தாக்கல் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கீழே இறங்கி எல்லாம் வரும்போது ஹீரோ நேரம் மனு தாக்கல் பண்ண போறாரு. அப்போ சாட்சிக்கு 2 பேர் வேணுமேன்னு கேட்க ஹீரோயின் ஒரு சாட்சி ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாருலங்க, ஃபர்ஸ்ட் அவரை தானே பிரசிடென்டா நிக்க வைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அவரும் போய் ஒரு சாட்சி கையெழுத்து போகிற இப்போ 2 பேர் நிக்கிற போட்டி ஆயிருச்சு. எப்படியாச்சும் ஹீரோவை வாபஸ் வாங்க வைக்கணுங்கிறதுக்காக ஊரையே புடிச்சு பயங்கரமா அடிச்சு கலாட்டா பண்றாங்க. சோ எல்லாரும் ஹீரோவை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல தன்னோட பெரியப்பாவே ஹீரோவோட கையை புடிச்சு கூட்டிட்டு வராரு. சோ எப்படியும் ஹீரோ வாபஸ் வாங்க வருவாருன்னு சொல்லி 10 பேர் நேரா ஆபீஸ்ல வந்து நிக்கிறாங்க. கோப்புலிங்கமும் ஆபீஸ்ல தான் இருக்காரு. சோ நேரா ஆபீசர் வந்து நான் வாபஸ் வாங்குறேன்னு ஹீரோ சொல்ல ஆபீசர் கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா கோப்புலிங்க உள்ள வந்து இன்னும் வாபஸ் மனு வாங்குறதுக்கு டைம் இருக்கு, வாபஸ் வாங்க வந்தவங்களை பிரெயின் வாஷ் பண்றது சட்டப்படி குற்றங்கிற மாதிரி பயங்கரமா குதிக்க வேற வழி இல்லாம வாங்கி சீல் வைக்க சொல்லி கம்பல் பண்ண அந்த லெட்டர்ல சீல் வச்சிடறாங்க. அப்பதான் பயங்கரமான ட்விஸ்ட். வாபஸ் வாங்கின அந்த லெட்டர்ல இருக்கிற பேரு ஹீரோவோட பேரு இல்ல, தன்னோட பெரியப்பாவோட பேரு. சோ அந்த போஸ்ட்ல ஹீரோ பிரசிடென்ட் ஆயிடுறாரு. எதிரில நிக்கிற கோப்புலிங்கத்தை பார்த்து இங்க ஆள்றதுக்கு தான் அதிகாரம் வேணும்னு இருந்தோம், இப்பதான் புரியுது வாழ்றக்கே அதிகாரம் வேணும்னு சொல்லி நடந்து போகும்போது கூட இருக்கிற ஒரு 2 பேர் கலந்துக்கிறானுங்க. கூட தான் கோப்புலிங்கத்து கூட இதுக்கு மேல ஓம் பின்னாடி இருந்த என்ன பிரயோஜனம், பிரசிடென்ட் ஐயாந்து போயிட்டானுங்க. இப்படியும் சில பிறவிகள். இப்போ நாட்கள் போக பிரசிடென்ட் ஆபீஸ்ல பிரசிடென்டா இருந்து சைன் போடுறாரு நம்ம ஹீரோ. ஹீரோவோட பேர் பார்த்தோம்னா அம்பேத் குமார். ஆனா ஊர்க்காரங்க எல்லாம் கூல் பானன் தான் கூப்பிடுவாங்க. சோ ஒரிஜினல் பேரையே மறக்க வச்சு அடிமைத்தனமா ஒரு பேரை வச்சு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அது மாறி ரிசர்வ் தொகுதினா இதுக்கு தான் ஒருத்தங்களுக்கான உரிமையை கொடுக்கறதுக்கு தான் சொன்னேன். இந்த சூப்பரான படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்துல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. கூடவே இந்த சூப்பரான படத்தை ஃபுல்லா பார்க்கணுமா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி கூடவே நம்ம ரித்துவாக்கும் சப்போர்ட் பண்ணி என்ஜாய்.